ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சனாஸ் பியூட்டி கேர். நான் உங்கள் உஷா, காஸ்மெட்டிக் ஃபார்முலேட்டர். டுடே என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, சனாஸ் பியூட்டி கேரோட ஆர்கானிக் சன்ஸ்க்ரீன் பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். சன்ஸ்க்ரீன் வந்து நம்மளோட சன்ஸ்க்ரீனில் SPF 50+++ இருக்குது. கன்சிஸ்டன்சி பார்த்திங்கன்னா லைட் வெயிட்டாக தான் இருக்கும். நம்மளோட சன்ஸ்க்ரீனில் எந்த ஒரு கெமிக்கலோ ஃப்ராக்ரன்ஸோ எதுவுமே ஆட் பண்ணுறது கிடையாது. நம்மளோட சன்ஸ்க்ரீன் ஃபுல் அண்ட் ஃபுல் ஆர்கானிக். அண்ட் வந்து நம்மளோட சன்ஸ்க்ரீனில் ஒயிட் காஸ்ட் வந்து வரவே வராது. நீங்கள் ஸ்கின்ல போட்டதுக்கப்புறம் நல்லா அப்சர்வ் ஆகிடும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்மளோட சன்ஸ்க்ரீன் 1 இயர் வரைக்கும் கெட்டு போகாது. ஸ்கின்ல வந்து ஈஸியாக அப்சர்வ் ஆகும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களோட ஸ்கின் டைப் வந்து எனக்கு DM பண்ணிங்கன்னா போதும். நான் உங்களுக்கு உங்களோட ஸ்கின் டைப் தகுந்த மாதிரி சன்ஸ்க்ரீன் அண்ட் மாய்ஸ்சரைசர், டோனர், சீரம் இந்த மாதிரி எல்லாமே ஆர்கானிக்காக செஞ்சு கொடுப்பேன். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சன்ஸ்க்ரீன் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணிட்டு தான் சன்ஸ்க்ரீன் அப்ளை பண்ணணும். அப்போ தான் ரொம்ப நேரத்துக்கு நம்ம வெயிலில் ரொம்ப நேரம் இருந்தால் கூட நம்மளோட ஸ்கின் வந்து டேன் ஆகாது. ஸோ வந்து மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சன்ஸ்க்ரீன் அப்ளை பண்ணணும். நீங்கள் சன்ஸ்க்ரீன் அப்ளை பண்ணிவிட்டு உடனே வெளியே போகக்கூடாது. நீங்கள் வெளியே போகிறீங்க அப்படின்னா 20 நிமிஷத்துக்கு முன்னாடியே சன்ஸ்க்ரீன் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் வெளியே போகணும். அதாவது வீட்டை விட்டு வெளியே போகணும். சரிங்களா? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபேஸில் மட்டும் சன்ஸ்க்ரீன் அப்ளை பண்ணக்கூடாது. கழுத்து, கைக்கு அப்ளை பண்ணணும் கண்டிப்பாக. அப்போ தான் வந்து நம்மளோட அதாவது வெயில் படுற இடம் எல்லாமே சன்ஸ்க்ரீன் அப்ளை பண்ணும்போது டேன் வந்து ஆகாமல் இருக்கும். சரிங்களா? சன்ஸ்க்ரீன் அப்ளை பண்ணதுக்கப்புறம் எனி பவுடர்ஸ் நீங்கள் டெய்லி யூஸ் பண்ணுற பவுடர்ஸ் போட்டுக்கலாம். ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.